வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரசாந்த். வெல்கம் டு எஸ்பி கார்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் பேச போகும் தலைப்பு இந்திய அரசியல்ல சட்டம், சமத்துவம் மற்றும் சமூக நீதி குறித்த மிக முக்கியமான ஒரு மனிதரையும் அவருக்கு மரியாதை செய்த ஒரு புதிய தலைமுறையின் அரசியல் தலைவரையும் பற்றியதான். இன்று ஏப்ரல் 14 சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள். இந்திய அரசியல் வரலாற்றின் முக்கியமான ஒரு நாள். இந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் நம்ம விஜய் அண்ணா, தளபதி விஜய் அண்ணா அவரது சிலைக்கு, அதாவது நம்ம அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி தனது மரியாதை அவர் செலுத்தியிருக்காரு. இது ஒரு சாதாரணமான நிகழ்வு இல்ல, இது ஒரு அரசியல் அறிக்கையும் ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு தான். வீடியோ போறதுக்கு முன்னாடி எஸ்பி கார்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் கைஸ் எங்க சேனல் எஸ்பி கார்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்தியாவின் சட்டத்தை உருவாக்கியவர். ஆனா அவரை சட்ட மேதை என்று மட்டும்தான் சொல்லிவிட முடியாது. அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, பட்டியலின மக்களின் போராளி, பொருளாதார நிபுணர், கல்வியாளன், அரசியல் மாற்றத்தை உருவாக்கிய ஒரு சிந்தனையாளன் சொல்லலாம். அவர் பிறந்தது 1891 ஆண்டு மகாராஷ்டிராவில் தாழ்த்தப்பட்ட சமூகத்துல பிறந்த அவரு அத்தனை துன்பங்களையும் தாண்டி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கானமிக்ஸ், கொலம்பியா பல்கலை மற்றும் பொருள் மற்றும் சட்டங்களில் உயர்கல்வி பெற்றவர் தான் அவர். அம்பேத்கர் கூறியதில் ஒன்று, நீங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுபட விரும்பினால் முதலில் கல்வியை பெறுங்க. அவர் கல்வியை ஒரு அருவாளாக பயன்படுத்தி இருக்காரு. கல்வியை கொண்டு அவர் சமுதாயத்துல ஒரு ஒளியை வீசி இருக்காரு. அவர் உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு மூல பிரதிகளை பாதுகாக்கும் சட்டங்கள், சமத்துவம், சமூக நீதி இவை அனைத்தும் அடங்கி இருக்குது. அதே நேரத்தில் நம்ம விஜய் அண்ணா தற்போது நடிகர் மட்டுமில்ல, அவர் தமிழக அரசியல்ல புதிய அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகம். இது ஒரு புதிய கட்சி. இதுல அம்பேத்கர் கொள்கையிலே முக்கிய பங்கு அவர் வகிக்கின்றாரு. அவரது சமூக ஊடகங்கள் பதவியிலும் அவரை பார்க்க முடியுது. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் இவை அனைவருக்கும் உரியது என்பதை கூறி நம்முடைய வாழ்நாள மக்களுக்கு அர்ப்பணித்த எங்கள் அண்ணன் அம்பேத்கரை நாங்க நினைவு கூறுவோம் என்று சொல்லியிருக்காரு. இது ஒரு ஆழமான அரசியல் அறிக்கையும் கூட. விஜய் அண்ணா தனது கட்சியின் கொள்கையை தலைவராக அம்பேத்கரை தேர்வு செய்வது அவரின் அரசியல் பயணத்திற்கு ஒரு நெறிகாட்டியாகும். நாம விஜய் அண்ணா பார்த்தது தெரியல. இப்ப கடைசியா வரப்போற 69 படமும் ஜனநாயகன் படமும், அந்த படத்தில் அவர் ஒரு மக்களின் நீதிக்காக போராடிய ஒரு ஹீரோவாக தான் பார்க்க போறோம். அந்த ஹீரோ என்பது ஒரு உண்மையான அரசியலுக்கு எப்படி அவர் களத்தில் இறங்கி விளையாடுறாரு என்பதே அந்த படத்தின் கதையா இருக்குன்னு நம்புறேன். இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தலைவர், சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பும் ஒரு குரல், நியாயமான சமுதாயத்தை உருவாக்க விரும்பும் ஒரு மனுஷன். விஜயனோட கொள்கை எப்பயுமே அம்பேத்கர் சொன்னதான், சட்டம் எழுதாத மட்டுமல்ல செயலாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் என்று. அந்த சொற்கள் இன்றும் இன்னும் உயிரோட தான் இருக்குது. படித்தவனும் விவசாயியும் தொழிலாளியும் மாணவரும் அனைவரும் சமத்துவமாக வாழும் என்பதே அவரது கனவு. அந்த கனவை இன்று மக்கள் அரசியல் மூலம் நிறைவேற்ற வேண்டும். அதுக்காக விஜய் அண்ணாவை போல் யாரும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். விஜய் அண்ணா மட்டும்தான் அம்பேத்கர் கொள்கையை இப்ப கட்டியெழுப்ப போறாரு. இந்த நிகழ்வு அம்பேத்கரை நினைவு கூறும் நிகழ்வு மட்டுமில்ல காய்ஸ், இது ஒரு புது தலைமுறை தனது அரசியல் பார்வையை உருவாக்கும் ஒரு தருணம். விஜய் அண்ணா ஒரு ஸ்டார் மட்டுமில்ல, அவர் இன்றும் ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி பயணம் செய்யும் நம்ம தளபதி விஜய் அண்ணா 2026 ஆண்டு சிஎம் பொசிஷன்ல வின் பண்ணணும். அவர் தான் சிஎம் பொசிஷனுக்கு வரணும் என்ற ஆசை. காய்ஸ், விஜய் அண்ணா கைவிடாதீங்க. உங்களை நம்பிதான் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்து நமக்காக அந்த பொசிஷன் வேணாம்னு சொல்லி இப்போ நம்மளை பாக்குறதுக்கு, நமக்கு உதவி செய்யறதுக்காக அரசியல் வந்திருக்காரு. சோ நாங்க அவரை கைவிடக்கூடாது. அவருக்கு ஓட் பண்ணுங்க, மேக்சிமம் ஓட் கொடுங்க உங்களோட ஃபேமிலியில சொல்லி. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். மறக்காம எஸ்பி கார்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க காய்ஸ் ப்ளீஸ். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் பிரசாந்த்.